ஆமா இந்த அரண்மனையில் நான் தான் இருக்கின்றோம். ஆமா எனக்கு வேற வேலை இல்லை, அதான் வேலை பழனி நடக்கும். உனக்கு பெரிய வேலை. ஆமாமா பெரிய வேலை தான். ஆபரேஷன் சொன்ன உடனே தெரியாம சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா தெரியாம நீ சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா ஆட்டக்காரிக்கு முதல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஆட்டக்காரி நம்ம எழுது கொடுவோம். சேலந்து வந்தீங்களா ரோட்டுனா நைஸாக்குதா எப்படி வந்தீங்க? சீட்டுன்னா குசுன்னு கிசுன்னு வச்சுக்கிறாங்கயா, இல்லை மோடு மலமாக்குதா? சாப்பாடு சாப்பிட்டு சிக்கன் போட்டாங்களே எலும்புக்கு போக்குதா? சொல்லி எலும்புலாத போட சொல்றேன். நைஸா போய் இறங்கணும். சாப்பிட்டீங்களா? தூங்கணும், பெட்டுக்கிட்டு ஓணுமா, இல்லை தலைகாணி ஓணுமா, இல்லை காலை எடுத்து 2 பேர் ஆள் ஓணுமா? வந்தமா ஆனமா துட்டு வாங்கி போடாங்க. ஆட்டுக்காரி மரியாதை கேளு, மரியாதை. இங்க சண்டை உனக்கு எடுக்கடா. அடிக்கடி கொமல கொமலன்ற. ஏய் உமல காசதே 10 ஆவதாங்க. ஓய்ல வந்தா நீ அப்படிங்கற. பேசுறா. ஹலோ ஹலோ இல்ல கொஞ்சம். நான் டெலிபோனா நான் ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு போடுவோம். ஓன் ஹலோ ஹலோ போன் பேசுறா. ஏய் கோவிந்தசாமி. கணேசாமி. நான் கொஞ்சம் டீசென்ட்டா தான் பேசுறேன், சரிங்களா? திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டா? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? என்ன பண்ணாங்க சைட்ல பிச்சுன்னு சொல்லு. உங்களை நான் செஞ்சிடுறேன் சம்பவத்தை. என் வார்த்தை போய் வரணும். அப்படியா? என்ன பிச்சுன்னு? அப்பா என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை தெரியுமா? அது வந்து நான் சொல்லட்டும். சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லு, நாம் தீர்த்து வைக்கணும். என்ன பிரச்சனை? அதான் உடனே சொல்லு. அத என்ன ஆர்வத்தில் பேசு. என்ன பிரச்சனை தெரியுமா? அப்பா செத்து போயிட்டாரு. உப்பா செத்துட்டாரா? அதாவது எங்க அப்பா செத்ததுக்கு இப்ப நீங்க அழுவீங்க, அதுவும் இங்கிலீஷ்ல ஆயிருங்களா? ஆமா ஆமா சரி விடு. சரி சரி அப்பால இந்த குறி நீங்க தான் எனக்கு சொல்லுமா, நான் தீர்த்து வைக்கிறமா. என் மனசு இலக்கிய மனசுமா, சொல்லுமா நீ. ஆமாம்மா இலகிய மனசுமா, இலகிய மனசு, இலகிய மனசா? ஆமா. நான் வந்து உங்களை அப்பாவா தத்தெடுக்க போறேன். என் அப்பாவை தத்தெடுக்க போறியா? தாராளமா எடுத்துக்கணும், வேணான்னு சொல்ல. சரிப்பா. ஆனா உங்க அம்மா அழகா இருப்பாளா? அம்மா அழகா இருப்பாளா? எதுக்கு நீ எங்க அம்மாவை கேக்குறேன்? ஒப்ப விட்டு போனா அந்த வேலை நான் பாக்குறேன். இல்ல எனக்கு புரியல, எங்க அப்பா எந்த வேலை விட்டு போனது? இந்த காய் இன்னும் தண்ணி எடுத்துக்கணும் கூட எவ்வளவு வேலைக்கு நான் இருக்கிறேன். நீ ஒன்னும் செய்யாலும் ஓட்டாக்கு நான் செய்வேன், நீ அதெல்லாம் தெரியாது சின்ன பொண்ணு. ஆனா அந்த ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. திடீர்னு சிக்கலாம். இன்னமும் உன் வாழ்க்கைய சிக்கலாம். என்னம்மா திடீர்னு கோண கோண அது ஒரு எமோஷனல். விடு விடு சொல்லக்கூடாது. நேத்து ஒரு தாய்மார்களை கேட்டுக்குமா, நேத்து ஒரு 5 சவரன் நகை கேட்டேன். ஆமா 1000 ரூபாய் ஒரு சவரம், 5 சவரம் கேட்டான். அந்த தொலை தாங்க முடியுமா? அவளை தூக்கு மாறி செத்து போயிட்டா. உமா செத்துட்டாளா? உமா இல்லையா? இல்ல. அப்ப நான் ஒப்பனா வரமாட்டேன். போ நானா சும்மா வரணும். எனக்கு ஒரு லாபம் நான் பேசுவேன். எனக்கு ஒரு லாபம் இல்லாத நான் வரமாட்டேன். உனக்கு ஒரு லாபம் வேணும். ஆமா அப்படி விட சொல்றீங்க. கொஞ்சம் கிட்ட வாங்கல. என்ன சொல்றேன்னா கொஞ்சம் டீசென்ட்டா நடந்து வா. டீசென்ட்டா நானு எப்படி
வருவானுங்க. எப்படி சொல்றது? இதுன்னு நினைச்சுக்கோங்க. எங்க அப்பா ஒரு சுத்தமான மானங்கட்ட பையன். நான் அதை விட மானங்கட்ட பையன். பாக்க எவ்வளவு ஃபேன்ஸ் உறவினர் எல்லாம் வந்திருக்காங்க. நான் டேபிள் பண்ணா சீலிங் பண்ண என்னங்க பந்தமா ஆனமா துட்டு குத்துமா வாங்கி போடுறீங்கடா அப்படியே சொல்லாதீங்க. எங்க அப்பா ஒரு சுத்தமான மனங்கட்ட பையன். சரி. எங்க அப்பனுக்கு ஒரு சக்கால தெரியுதா? சக்கால தினம் மீன்ஸ் கூத்தியாரு. கூத்தியாரா டபுள் ஓகே மக்காரு டபுள் ஓகே நல்லி எதுக்கு அப்படி அலையுது? கூத்தியாரா அலையுது. அப்பா இப்போ வந்து உங்க பொண்ணை ஏத்துக்கீங்களா? எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? அந்த ஆசை சொன்னா நீங்க திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஓ நீ கேள்மா, நான் தரேன் கேள்மா. நீ ஒண்ணு தர தேவல. அது என்னுடைய ஆசை. அப்பயா எங்கிட்டு கேக்குற? நீங்க வந்து அப்பாவா இருந்தா அதை வந்து நீங்க நிறைவேற்றுறேன் கேளு. அப்பா ஒருத்தர் மனசார காதலிக்கிறேன். காதலி வேணான்னு சொல்ல, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். காதலி கம்பல்ல ஒரு 10,000 ரூபாய் வாங்கி தரேன், திருப்பி திரும்ப கல்யாணம் குழந்தை பார்த்தா செட்டி வாங்கி தரேன். அவ்வளவுதான் என்னால முடியும். ஒரு 1,80,000 ரூபாய் எதுவும் பண்ண முடியாது என்னால. எல்லாரும் கேட்டுக்குங்கம்மா, இவன் ஒரு சுத்தமான ஒரு வக்கத்த பையன். அண்ணன் முதல்ல சொல்லிட்டு புளிய மரத்துல பொங்கி கிடக்குற பையன். நான் தான் HTVக்கு லாபம் கிடையாது. உங்களை அப்பாவா ஏத்துக்கிறேன். நீங்க எதுவுமே பண்ண தேவல. மண்டப செலவு பார்க்க தேவல, சரக்கு செலவு பார்க்க தேவல, சாப்பாடு போட தேவல. உங்க மாப்பிள்ளைக்கு கார், பைக், மோட்டரு எதுவுமே எடுத்து தர தேவல. யாரு கையில காலாச்சு வீணாச்சு, கடனை உடனே வாங்கியாச்சு, எனக்கு ஒரு கால் சவர நகை மட்டும் போடுங்கப்பா. கால் சவரம்? ஆமா. போறதா போறீங்க, அது சாதவெல்லாம் போடக்கூடாது. எனக்கு 916 போடுங்கப்பா. ஆமா, நீயே ஒரு 916 உனக்கு 916 போடணுமா? பரவாயில்ல, ஆர்டிகல் வாங்கி தர. கமா வாங்கி தர. எப்படி தெரியுமா? கோயிக்கு வாங்கி ஏதோ நான் ஆடினேன், என்னால முடியல. நீங்க பிடிச்சது கூட எனக்கு பெருசா செங்கல்லாம் கெரிங்களா உள்ள ஏற்றி அவங்களை துட்டுக்கு எடுத்து போ, எனக்கு எடுத்து போ.
அப்படின்னு சொல்றேன் கெட்டு வந்துக்கிறீங்க. இல்ல, நாலு என்னன்னா ஏங்க, என்னங்க தெரியுது? ஏன்? அது ஒரே மாட்டு மாதிரி இருந்துச்சு. இதுதான் தனித்தனியா இல்லைங்க. நல்லா இருக்கா? ஆமா. பாடம் அம்மா திரும்ப வெளிக்காடு நான் ஆடுனே தருவீங்க. என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். என்ன கேக்குறீங்களா? ஆடுறது போட்டுக்கிட்டு கமான் என்னங்க? எப்பயுமே இப்படிதான் இருப்பேன். ஸ்டைல் சரி பரவாயில்ல ஸ்டைல் இல்லைங்க. சரி ஏதாவது ஒன்று ஆடு ஏமா அது யாரு? இது யாரு? பார்த்து கரெக்டா பார்த்து செய். போ 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 சரிங்க, போ 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 நாட்டிய சிறப்பாக நாட்டுப்புற கலை நாட்டியம். என்ன பாய் நான் விட்டாலும் நாட்டுப்புறங்கள நாட்டு வந்து கூட ஆடு விட்டுருக்கேன். சரி காட்டுறேன் அமெரிக்கால இருந்து வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்க போதுக்கும் பிரமாதமா ஆடுவா அற்புதமா ஆடுவா பல கலைகளை வச்சுக்கிறான். கதகளி குச்சிப்புடி பேரு பரதநாட்டியம் எத்தினு குச்சின்னு ஆட போறா பாருப்போம் போறான் பார் ஓடிவாமோ அதே மாதிரி ஆடுற அங்க துணி போட்டா வலிக்கு என்ன போட்டா வலிக்கு இங்க போடுறது வெள்ள துணியே அதெல்லாம் விடு ஏன் லேட் ஆச்சு ஆனா வெளியே போயிருந்தேன் வெளியே போனியா சரிங்க இல்லையா ஏய் நான் வெளியே போயிருந்தேன்
போயிருந்தேன்டா. ஏய் அத்தை தாண்டி கேக்குறேன் வெளிய போனே கையுனே இல்லையா ஏட்டப்பா ஏய் டோலியா வெளிய போயிருந்தேன். அத்தை தாண்டி கேக்குறேன் வெளிய போனே கையுனே இல்லையா நான் வெளிய சொல்றேன். அந்த வெளிய தான் பட பட அது 2 மயிறு உள்ள மாட்டிச்சுனா போதும் அவர்தான் சல 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 பட்டாணி சாப்பிட்டா பட 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 அது நினைச்சேன். ஐயோ வெளியனா அது இல்ல. வெளியனா வேலூர் போய். ஓ வேலூர் சரி சரி டான்ஸ் புக் பண்ண போயிருப்பா எனக்கு தெரியும். சரிடா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆமா இவரு என் சாமானு. ஆமா மன்னர் மன்னர் அது பார்த்தா இவர் மன்னர் கண்டா கண்டுபிடிக்கும். எல்லாம் தட்டி உள்ள போடுவாங்க இவர் மட்டும் வெளியே போடுவாங்க. மன்னர் மன்னர்லாம் வெளியே போடுவாங்களா? அது என்ன எல்லோ கலர்ல இருக்கு? ஓ தங்க தட்டிமா கோல்டு 916 சரிமா. ஆனா இவர் அரண்மனை விட்டு வெளியே போக மாட்டாரு. வெளியே போனா திருடை காண வந்தா குத்தாத்து காலையிலே எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த காலத்துல என்னது? அது அவனுக்கு தான் தெரியும் இவனுக்கு தான் தெரியும். அது கூட இருக்காதுன்றாரு. அவர் பார்த்தாலே யாரா இருந்தாலும் திருடிட்டு தான் போக போறான். ஆமா நீ கைதா பாத்துற. சரி பரவாயில்லை கிலோ சொல்லிக்கிறாரு. பிரமாதமா நாட்டு பறக்கல ஆடு. நான் இங்க மாட்டோம். இங்கதான் இல்ல நாலு யாரியா இந்த தலைக்காணி பாய் பச்சுலாம் ஏசி ஏசி நான் போடுவேன். ஏசி ஏசி அதெல்லாம் எங்க வைக்கிறான்பா எல்லாம் பாய் பச்செல்லாம். நீ ஆட்டுக்கல் எல்லாத்தையும் போடுற உனக்கு அப்படிலாம் பெருமளை ஒரு வாரத்தை கேட்டது கூட ஏது வருவானே. நல்லதான். சரி ஆடு கமான்.